சார் இங்கே வாங்க. என்ன ப்ராப்ளம்? இல்லை சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான். எங்கே போகிறீங்க? பெங்களூர் போயிட்டு இருக்கோம் சார். வண்டிக்குள்ளே யாரு? என் ஒய்ஃப் தான் சார். நானும் அவங்களும் தான் பெங்களூர் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் சார். ம். ஓகே, வண்டி அடியா. சரி சார், இப்போ என்ன பண்ணலாம்? பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடு. ஆமாம், எவ்வளோ ஆகும்? ஒரு 200 ரூபா ஆகும் சார். சீக்கிரம் வந்து. சரி சார். எங்க ஆர்த்தி? போலாமா? எங்க ராஜேஷ், நான் இவ்வளோ சீக்கிரம் ரோடுக்கு வந்துட்டேன் பாத்தீங்களா? என்ன ஆர்த்தி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? வா ஆர்த்தி, உள்ளே போகலாம். எதுக்கு? இல்லைம்மா, வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. அது வரைக்கும் இங்கே நிற்கிறதுக்கு ஹோட்டலில் ரூம் எடுத்து. ஏன்னா ஹோட்டல் ரூம்க்கா? ஏன் ஆர்த்தி இப்படி பயப்படுற? ரிப்பேர் பண்ணி நான் உடனே கிளம்பிடலாம். ஒரு 2-3 மணி நேரம் தானே. ப்ளீஸ். சரி. அபி, இங்க பாரு, தைரியமா இரு. இப்படி ஒரேடி அப்செட் ஆயிட்டா எப்படி? என்னால முடியல உஷா, நான் முழுசா நொறுங்கி போயிருக்கேன். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன அபி நீ என்னமோ எல்லா கஷ்டமும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி பேசுற. அப்படி இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. அப்படி இல்ல உஷா, இந்த கல்யாணத்துக்காக நான் 10-15 நாளா ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு சிரமப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சரியா கூட தூங்கல. இத்தனை பாடுபட்டது கடைசியில இந்த மாதிரி முடியறதுக்கு தானா? அதுலயும் எனக்கு ஏன் அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோ பாருங்க, நடந்ததை மறுபடி நினைச்சு பார்த்தா வேதனை தான் மிஞ்சும். நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இந்த கஷ்டங்கள்லேருந்து எப்படி மீண்டு வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்துருங்க. நான் ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் பிடிச்சவ. ச்சே, என்ன அபி நீ இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நீ துரதிர்ஷ்டசாலி இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்காங்களே சாந்தி, அவங்கள என்ன சொல்லுவ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாள் மட்டுமே கூட வாழ்ந்த புருஷன், அவர் கொடுத்த குழந்தை, அடுத்து என்னன்னே தெரியாத ஒரு எதிர்காலம். அவங்க பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு கூடவே இருந்து கழுத்து இருக்கிற தொல்சு. அவங்கள விடவா நீ துரதிர்ஷ்டசாலி? சரி, சாந்திய விடு, என்னைய எடுத்துக்கோயே. ஜாலியா இருக்கேன், வளவளன்னு எல்லார்கிட்டயும் பேசுறேன், அவங்கள வம்பு கெடுக்கிறேன். ஆனா என்னோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு வெறுமை இருக்குன்னு தெரியுமா? கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அம்மா தான் சந்தோஷத்துக்காக யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ இருக்காங்க. நான் தனியா இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், லோன்லியா இருக்கேன். என்ன சொல்லுவ அபி? தோ தோல்ஸ் இருக்காரு, எனக்காவது எங்க அம்மா எங்கேயோ இருக்காங்க. ஆனா தோல்ஸுக்கு யாருமே இல்ல. மத்தவங்க சந்தோஷத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அவர் தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறாரு. ஆனா அவர் ஒரு அபூர்வ பிறவி. பாரேன், ரவுடிங்க கிட்ட குத்து வாங்குறாரு, ஆபீஸ்ல பாஸ் கிட்ட திட்டு வாங்குறாரு, ஏன் கிண்டலையும் சகிச்சுக்கிட்டு உயிரோட இல்ல அவரு. அவர் என்ன சொல்லுவ? இதோ பாருங்க அபி, இந்த சூழ்நிலை சரியாயிடும்னு நாம நம்பணும். அதான் ஒரே சொல்யூஷன். இப்போ நீங்க இருக்கிறது வேதனையான சூழ்நிலை தான், ஆனா அது மாறிடும். அதான் உண்மை. என் அனுபவத்தில் சொல்றேங்க, ஹாஸ்டல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும்போது தான் தனிமையோட வேதனை ஒரு மனுஷனுக்கு தெரியும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க, ஆறுதலாக இருந்தது. ஆனால் ஒருத்தர் கூட வந்து பார்க்காம எத்தனை நோயாளிகள் அங்கே இருக்காங்க தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா இப்ப என்னோட கவலை எல்லாம் ஆர்த்தியை பத்தி தான். வெகுளி பொண்ணாவ, வீட்டுல எனக்கு பிடிச்ச செல்ல தங்கச்சி.
வீட்ல அவ தனியா கூட படுக்க மாட்டா. அம்மா கிட்டயோ என்கிட்டயோ வந்து ஒண்டிக்குவா. இப்போ தனியா அவ எங்க இருக்காளோ தெரியல. அவளுக்கு என்ன ஆயிருக்கு உஷா? அவ எங்க போயிருப்பா? ஐயோ சந்திரா, இங்க வா. எல்லாருக்கும் காஃபி குடுமா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. குட் கேர்ள். தேங்க்யூ ஸோ மச். டாபி காஃபி. இல்ல வேண்டாம் உஷா. குடி. உனக்கு? இல்ல வேண்டாம். அபி காஃபி சாப்பிடுங்க. இதோ பாருங்க, ஆர்த்திக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. எதை வச்சு நம்புறது? காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அப்படி இல்லைங்க, ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணுக்கு கெடுதல் பண்ண யாருக்கு மனசு வரும் சொல்லுங்க? அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய இருக்கு, அது சமாளிக்கணும். ஆனந்திக்கு வாங்கின நகையெல்லாம் விற்கிற மாதிரி இருக்கு. காலையில உங்ககிட்ட தரேன், கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க. சரி அபி, நீ காஃபி குடிச்சு முடி. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு சூப்பர் பாட்டு பாடுறேன். அதை கேட்டு நீ ரசிச்சிட்டு இருக்கும் போதே டின்னர் ரெடி ஆயிடும். சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். என்ன? வேண்டாம் உஷா. என்ன சாப்பாடா? உன் பாட்டு சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சரி, தூக்கம் வருதுன்னா தூங்கு. ம், உன் மடியில படுத்துக்கிட்டுமா? தாராளமா. என்னடா? தூங்கு. ஏய் கார்த்திக், இங்க என்ன பண்ற? ஏன் தனியா நிக்கிற? என்ன வாயை திறந்து பேச மாட்டியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தயவு செஞ்சு போயிடு. எனக்கு பிடிக்கல. உனக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்னு ஒண்ணுமே தெரியாத முட்டாள் நீ. கீப் யுவர் லிமிட்ஸ். கொந்தளிச்சு போயிருக்க, கோபத்தை தூண்டாத. போ. சரி கார்த்திக், அதெல்லாம் விடு. இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரம்யா உனக்காக அங்க காத்துட்டு இருக்கா. இப்போ உன் பொண்டாட்டி இங்க தனியா நிக்கிறது அவளுக்கு நல்லா இல்ல. போய் அவகிட்ட பேசிட்டு இருப்போ. உன் அட்வைஸ் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். போ. டேய், இங்க என்னடா விட்டி பேச்சு? ரூமுக்கு போடா. இங்க பாருடா, உனக்கு அங்க சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு. யார கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? என்னடா மடைய மாதிரி பேசுற? கல்யாணம் பண்ணியாச்சு, சாந்தி முகூர்த்தம் பண்ண வேண்டாமா? அதான் நீங்க முடிவு பண்ணாதீங்க. என்னை வற்புறுத்தி என் விருப்பத்துக்கு மாறா ஃபோர்ஸ் பண்ணி என்னை தாலி கட்ட வச்சிருக்கீங்க. அத்தோட முடிஞ்சு போச்சு. உங்களோட எல்லை அத்தோட முடிஞ்சு போச்சு. என்னோட சந்தோஷமா அத்தோட முடிஞ்சு போச்சு. இனி என் வாழ்க்கை என்ன ஆகும், எப்படி போகும், இது எதுவுமே உங்க யாருக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம். என்னோட பர்சனல் விஷயம். இனி இதுல நீங்க தலையிடுறத நான் விரும்பல. புரியுதா? தொலைஞ்சு போங்க, தொலைஞ்சு போங்க. டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுற? ஆமா, பைத்தியக்காரன் தான். இந்த பைத்தியக்காரனை தனியா விட்டுட்டு தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ணாம போயிடுறீங்களா ப்ளீஸ்? என்னடா பர்சனல் விஷயம், தலையிடாதீங்கன்னு அது இதுன்னு அடுக்கிக்கிட்டே போற.
எத்தனை நாள் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க, என் பர்சனல் விஷயத்துல மூக்கு நுழைச்சிருக்க. மத்தவங்க நம்ம விஷயத்துல தலையிட்டா எவ்வளவு எரிச்சல் வருதுன்னு இப்போது புரியுதா? ஏ சுஜாதா, நீ வேற அவனை குழப்பாத, கொஞ்சம் சும்மா இரு. டேய் நீ போடா, உனக்காக உன் பொண்டாட்டி காத்துட்டு இருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் தனியா விட்டு போறீங்களா? ப்ளீஸ். கார்த்திக், இது உன் பர்சனல் விஷயம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா. உன்னோட பைத்தியக்காரத்தனம் அந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ண வேணாம் கார்த்திக். போ, கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டாவது இருப்போம். என்ன முறைக்கிற? மனசுல வேற நினைப்பு இருக்கு, அதை அழிக்க முடியாதுன்னு டைலாக் விட போறியா? ஒண்ணு பண்ணு, அப்பாவோட உட்காந்துக்கிட்டு 2 ரவுண்ட் தண்ணி அடி. உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் அதானே தெரியும். போதும். நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என்னடி இவன் இந்த மாதிரி கத்திட்டு போறான்? இப்ப அவன் அப்படிதாங்க இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். ஏதோ அவன் கோவத்துல கத்திட்டு போறான், விடுங்களேன். கருமண்டி, நமக்குன்னு வந்து பிள்ளைங்கள வாச்சிருக்கு பாரு. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியும். போங்க, போய் உங்க பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கச்சேரி ஆரம்பிங்க. போங்க. என்னடி? என்ன? போய் உன் புருஷனுக்கு ஆம்லெட் போட்டு கொடுப்போ. வாங்க. உட்காராதீங்க. ஏன்? உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? எந்த சனிய சொன்னது அந்த மாதிரி? இல்ல, பெரியவங்க சொன்னது தானே, அந்த ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி, கரெக்ட். ஃபார்மாலிட்டி எல்லாமே ஃபார்மாலிட்டி, நம்ம கல்யாணம் உட்பட. ஏன்னா யாரோட மனசை பத்தியும் யாருக்கும் அக்கறையே இல்லையே. அதனால நம்ம கல்யாணத்தை பத்தி எனக்கும் அக்கறை இல்லை. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. நீங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் உங்களோட எமோஷன்ஸ் எனக்கு புரியுதுங்க. நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம 2 பேரோட எண்ணங்களையும் மீறி நிறைய நடந்துருச்சு. இந்த கல்யாணம் கூட அந்த மாதிரி நடந்த ஒண்ணுதான். உங்களுக்கு ஆனந்தி மேல இருக்கிற காதல் எனக்கு தெரியாதா? தன்னை கட்டிக்க போறவன் வேற ஒருத்திய மிதமிஞ்சி நேசிக்கிறான்னு தெரிஞ்சும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும். உங்களை நான் என் மனசுல நினைச்சிருந்தேன். ஏய் நிப்பாட்டு, நீ சொல்றதே எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? என்ன பிடிக்குங்கிற? நமக்குள்ள நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நான் ஆனந்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்ன உடனே அதை சந்தோஷமா ஒத்துக்கிட்டா கோயில்ல கூட வச்சு வாழ்த்து சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க எனக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை வெறுக்கல. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன், வாழ்த்தனேன். அதுல என்ன குழப்பம் இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது இப்ப ஆனந்தியை ஒதுக்கிட்டு நமக்குள்ள கல்யாணம்னு சொன்ன போது அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிற, அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பொம்பளை நீ? நான் ஒரு சாதாரண பொண்ணு தாங்க. உங்க சுஜாதா மாதிரியோ ஆனந்தி மாதிரியோ நான் இல்லை. ரொம்ப சராசரியான பொண்ணு.
உங்க மேல எனக்கு நிறைய பிரியம். ஆ, ஆ, ஆ. ஆனா என்னால வற்புறுத்தி உங்களை அடைய முடியாது. நீங்க கிடைக்காதப்ப மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா திரும்பவும் நீங்க எனக்கு கிடைக்கிறீங்கன்றப்போ சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஓ, அப்ப என் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கிறது உனக்கு பிரச்சனையே இல்ல. ம்? ஏங்க, நம்ம நாட்டுல ஒருத்திய லவ் பண்ணிட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறவங்க லட்சம் பேர் இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தர். அவ்வளவுதானே? ம். ஆனந்தி விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்னால அதோட உங்களை ஏத்துக்க முடியுங்க. ம்? என்னால முடியாது, முடியவே முடியாது. ஐ எம் சாரி. போதுமா? பரவாயில்லைங்க. உலகத்துல யாராலையும் ஒரே மாதிரி மாறாம இருக்கவே முடியாது. சிலருக்கு கொஞ்ச நாள், சிலருக்கு கொஞ்சம் அதிக நாள். ஓ, ஆனா ஒரு நாள் மாறித்தான் ஆகணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு இருக்கே. இத பாரு, நான் உன் கழுத்துல கட்டியிருக்கிறதுக்கு பேரு தாலி. அவ்வளவுதான். அதை தாண்டி உன் மேல எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது, வராது. இதே வீட்டுல நீ என் பக்கத்திலேயே இருந்தாலும் உன்னை பத்தின நினப்பு துளி கூட என் மனசுல வராது. ஆனந்தி என் பொண்டாட்டி, அது இங்க இருக்கு. ஆண்டவன் இறங்கி வந்தாலும் மாத்த முடியாது. ம், மாத்திடலாம், சரி கட்டிடலான்னு ஏதாவது நினைச்ச, அது தப்பு. ஒண்ணு ஓடி போயிடு, இல்ல செத்து போயிடு. ஆ? போ 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 போ. செத்து போ.